நேற்று வீட்டில் அக்காவுக்கு செம்ம திட்டு. ஏன் என்னாச்சு? ஏதோ பையன்கிட்ட பேசி மாட்டிக்கிட்டா போல. அதுக்கே திட்டுறாங்க? தெரியலையே. இப்போ எனக்கு என்ன பயம்னா, நம்ம விஷயம் வீட்டில் தெரிஞ்சா என்ன ஆகும்? நான் உன்னை கேட்கட்டா? கேளு. உன்னை தான் கேட்குறேன். கேளு. உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்? இப்போ ஏன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நீ சொல்லு. தெரில. இப்போ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் டென்ஷன். சரி விடு, பார்த்துக்கலாம். சந்தியா, சொல்கிறா. நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு. இந்த சுச்சுவேஷன் வரும்னு தெரியாமல் தான் லவ் பண்ணியா? ஏன்டா சடனாக இப்படி கேட்குற? இல்லை சொல்லு. தெரிஞ்சு தான் லவ் பண்ணேன். அப்புறம் என் வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்களான்னு பயம் வருது. நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணேன்டா. நீ சொன்னதை பார்த்தா அப்படி தெரில. அப்படிதான். இப்போ நான் பயந்தாலும் அதில் என்ன தப்பு இருக்குது? தெரிஞ்ச லவ் பண்ணும்போது ஏன் பயம் வருது? வீட்டில் நான் தான் பேச போகிறேன், நீ ஏன் வந்து பேசுவ? உன் ஃபேஸில் ஏதோ ஒட்டிகிட்ருக்கு. என்ன பியூட்டி தானே? ஆமாம், பியூட்டி தான். கேக் ஒட்டிகிட்ருக்கு பார், தொட. போடா. ஹே, நேற்று என்னாச்சு தெரியுமா? என் ஆஃபீஸில் புதுசாக ஒரு பையன் ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் வந்துலேருந்து பேச ட்ரை பண்ணான். நேற்று சடனாக வந்து ஹாய் சொன்னான். நானும் ஹாய் சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டேன். நவீன், நீ ஏன் அவனுக்கு ஹாய் சொன்ன? உனக்கு ஏன் அந்த தேவையில்லாத வேலை? நீ ஏன் இதை நேற்றே என்கிட்ட சொல்லலை? நீ நேற்று வேறு ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தடா, அதான் சொல்லலை. இதில் என்ன ஒரு இருக்கு? நிமிஷம். ஹலோ, சொல்கிறா. ஹலோ, நான் பூந்தமல்லி ஹைவேல வந்துட்டு இருந்தேன்டா. என்னாச்சுடா? டோல் தாண்டி யூட்டன் அடிக்க போய் என்னடா ஆச்சு? காரக்காரன் ஒருத்தன் தட்டிட்டான்டா. சைடில் கொஞ்சம் டென்ட் விழுந்துருச்சு. உனக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைடா. கார் என்னடா ஆச்சு? கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா? அதை கேட்டுட்ருக்கேன்ல. சும்மா என்னாச்சு? இப்போ எதுக்கு அவங்கள பிடிச்சி கத்திட்டு இருக்க? அவங்க ஏதோ என்னன்னு கேட்குறாங்க, இதுக்கு எதுக்கு அவங்கள பிடிச்சி கத்திட்டு இருக்க? சரி ஃபோனை வை, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி, பார்த்து வாங்கடா. ஹலோ. என்ன பண்ணுற? சும்மா தான். மேடமோட டே எப்படி போச்சு? நார்மலாக தான் போச்சு. என்ன நார்மலாக போச்சுன்னு சொல்கிற? நார்மலாக போச்சுன்னு தானே சொல்ல முடியும். வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? எக்ஸ்பெக்ட்லாம் இல்லை, நீங்கள் மீட் பண்ணோம்ல, அதான் கேட்டேன். நத்திங் ஸ்பெஷல், நார்மல் தான். சாப்பிட்டியா? இப்போ ஏன் இப்படி பேசிகிட்ருக்க? நான் எப்படி பேசிகிட்ருக்கேன்? பேச பிடிக்காமல் பேசிகிட்ருக்க மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் பேசிகிட்ருக்கேன். என்னென்னு சொன்னால் தானே தெரியும். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் தானே. சரி, ஓகே விடு. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கு. இல்லை, எனக்கு தூக்கம் வரல, நம்ம பேசலாம். நான் ஒன்று கேட்கட்டா? கேளு. நவீன், ஹலோ.
ஹலோ. ஹலோ, சொல்லு. உன்னை பார்க்கணும். கொஞ்சம் டெரஸ் வரியா? ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பி வா. சரி வெய் வரேன். பேட்டரி ஸ்மார்ட் போன்களின் விலை குறைகிறது. நாடு முழுவதும் 7 வழித்தடங்களில் அதிவேக ரயில் சேவை தொடங்கப்படும் என அறிவிப்பு. சென்னை ஹைதராபாத், பெங்களூரு சென்னை இடையேயும் உருவாகிறது புதிய வழித்தடம். அப்பா வண்டி சாவி எங்கப்பா? தம்பி எடுத்துட்டு போயிருக்கான். யாரு கேட்டு அவன் எடுத்துட்டு போனா? அரசின் செலவு 49,60,60,000 சரி, நான் ராபிடோ ரூபாய் போட்டுக்கிறேன். என்றும் 17 லட்சம் கோடி கடன் வாங்க உள்ளதாகவும் அறிவிப்பு. ஆண்டுக்கு வட்டியாக மட்டும் ஹாய் மேடம், மூஞ்சி ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்ன மேட்ரு? என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் நவீன். என்ன வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? இல்லை நம்ம விஷயம் தெரிஞ்சிடுச்சா? இல்லை, அப்புறம் என்ன பொண்ணு பார்க்குறாங்களா? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத நவீன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. என்னன்னு சொல்லு. நேற்று எதுக்கு நீ என்கிட்ட கத்துன? நானே செம்ம டென்ஷனில் இருந்தேன். இருக்கிற டென்ஷனில் என்னாச்சுன்னா கோவம் வராதா? சாரி. ஓ, உனக்கு கோவம் தான் எங்கே இருந்தாலும் கத்துவல. சரி, ஓகே. அப்போ இனிமே நானும் எங்கே இருக்கலாம் பார்க்காம கத்துறேன், ஓகேவா? சரி இப்போ என்ன? நான் தான் சாரி கேட்டேன்ல. சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா நவீன்? இல்லை, எனக்கு புரியலை. வேறு என்ன பண்ணுறது? நடந்துருச்சு. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. நீ என்னை எல்லாரும் முன்னாடியும் கத்துனப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கோன்னு யோசிச்சியா? புரியுது. சாரி. சாரி சொன்னால் நான் அசிங்கப்பட்டது சரியாயிடுமா? நீ என்னைக்கு நவீன் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்க? சால்வ் பண்ணிட்டு நீ தான் நினச்சிட்டு இருக்க, ஆனால் எதுவுமே சால்வ் ஆகலை. ஸ்ரேயா இப்போ ஸ்ரேயா. என்ன உனக்கு? என்ன சொல்ல வரேனே புரியல. என்னைக்கு தான் உனக்கு புரிஞ்சிருக்கு? சரி, அதை விடு. நேற்று நைட்டு நீ தான் பேசலான்னு சொன்னேன், ஆனால் நான் பேச வரும்போது தூங்கிட்ட. இல்லை, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நேற்று வந்த டயர்டில் தூங்கிட்டேன். அப்புறம் எதுக்கு நான் பேசலாம் சொன்னேன்? சரி சாரி விட. இது எத்தனாவது சாரி? நீ சாரி கேட்குறது பிரச்சனையை சால்வ் பண்ணல, பிரச்சனையை முடிக்க. என்ன பிரச்சனை முடிக்கணும்? நான் அவ்வளோதானே. பிரச்சனை நான் solve சொன்னது தப்பு இல்லையே. பண்ணி என்ன முடிக்க புதுசாக நிறைய நடக்கிற மாதிரி differences பேசுகிற? இருக்கு. லூசு மாதிரி பேசுகிற? மார்னிங் 7 ஆஃபீஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் நீயா வந்து பேசினா நான் என்ன பண்ணுறது? ஓ, நீ மட்டும்தான் ஆஃபீஸ் போகணுமா? இதுலேருந்து தெரில நீ எவ்வளோ செல்ஃபிஷ்னு. இப்போ கூட நீ தூங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற என்னோட வலியை நீ புரிஞ்சுக்க மாட்ற. இதுவே நீ இன்வால்வாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் கட் பண்ணிட்டு போனால் உனக்கு எப்படி இருக்கும்? நீ இப்போ சாரின்னு கேட்குற, ஆனால் இது எத்தனாவது சாரி? இந்த பிரச்சனைக்கு நீ எத்தனை வாட்டி சாரி கேட்டிருக்க? நீயே யோசிச்சு பாரு. நீ உன்கிட்ட எந்த ஃபால்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஃபால்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. நான் பேசுறது உனக்கு புரியல. நான் என்ன பேசினாலும் தப்பாக தான் இருக்குது. நான் பேசவே விரும்பல. கிளம்புறேன். நவீன், நவீன், நவீன். டேய் பார்த்து வர மாட்டீங்களா ப்ரோ? ப்ரோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்களா இல்லை லெஃப்ட் எடுக்கிறீங்களா? ஸ்ட்ரைட்டாக தான் போகிறேன் ப்ரோ. ஏன் என்னாச்சு? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சரி இருங்க ப்ரோ. பார்த்து வர மாட்டீங்களா ப்ரோ? கொஞ்சம் மிஸ் ஆனால் என்ன இருக்கும்? அதுவும் நினைப்பலாம் வந்துட்டேன். ஃபோன் சுவிச் ஆஃப்னு சொன்னீங்களே, பவர் பேங்க் வேணுமா? தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ.
இப்போ என்னதான் உன் பிரச்சனை? சோர்னு சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. நவீன், இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணாத. இப்போ பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு என்ன ஆச்சு? ப்ரோ என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் போங்க. சாரி ப்ரோ, நான் ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன். விடுங்க பிரதர், இதில் என்ன இருக்குது? பிரதர், நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க ஆ மாட்டீங்க. கேளுங்க பிரதர். இப்போ ஃபோனில் ஏதோ கத்திட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? அப்படி என்ன ப்ரோ பிரச்சனை? வேற என்ன, லவ் தான். சூப்பர். ஏன் ப்ரோ சூப்பர்னு சொல்கிறீங்க? வேற என்ன ப்ரோ சொல்கிறது? இவ்வளோ பிரச்சனை கொடுத்த லவ் ஸ்டோரியை கேட்கலாமா? கேட்டே ஆகணுமா? சும்மா சொல்லுங்கள். கரெக்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி ப்ரோ. பிரதர், நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, அப்படியே தேவையில்லாமல் கத்துறீங்க. கதை முடியல, ஏன் அவசரப்படுறீங்க? ஸ்ரேயா, என்ன சொல்ல வரேன்னு புரியல. எல்லாரும் முன்னாடி கத்துனப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு விஷயம். நேற்று வந்த டயர்டில் தூங்கிட்டேன். சாரி. சாரி சொன்னா நான் அசிங்கப்பட சரியாயிடுமா? நான் பேசுறது நீ உனக்கு
கேட்டு மண்டெல்லாம் சூடாயிடுச்சு. ஒரு டீ போடலாமா? கதை கேட்ட உங்களுக்கே எப்படின்னா அனுபவிச்சு எனக்கு எப்படி இருக்கும் ஜி. டைம் ஆச்சுன்னா சொல்லுங்கள், நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா அவ்வளோதான். இவ்வளோ தான் கொடுக்குறாங்களா? ஒரு ரொம்ப கம்மி. ஏன் ப்ரோ, உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? நல்லா யோசிச்சு பார்த்தா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு புரியுதுல்ல, மாற்றிக்கலாம்ல. நான் மாற்றிக்க ரெடி தான் ஜி. ஆனால் நான் இப்போ போய் பேசினா கூட அவன் என்னை மதிப்பாலாம் மாட்டானான்னு தெரியல. கரெக்டு தான், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஏன் ப்ரோ, இதே கேள்வியை கதை சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? கொடுத்தேன்னு தான் சொல்லியிருக்கேன். நம்மளால பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம சைட்லேருந்து மட்டும் தான் பார்க்குறோம். நம்ம எப்போ அவங்க சைட்லேருந்து பார்க்குறோமோ அப்போ தான் யார் சரி யார் தப்புன்னு தெரியும். பிரதர் போகலாமா? பிரதர் போகலாமா? இல்லை பிரதர், என் வீடு இங்கே தான், நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க. சரி, ஓகே பிரதர். அருண், இந்த 4 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் எனக்காக நீ என்ன செஞ்சுருக்க? என்ன செஞ்சுருக்கேன்னா புரியல. நீ கேட்டு இது வரைக்கும் என்ன செய்யாமல் இருந்திருக்கேன்? நான் கேட்டு நீ எல்லாமே செஞ்சுருக்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நான் கேட்குறது, நீ உன் மனசார என்ன செஞ்சுருக்க? செஞ்சது எல்லாமே மனசார தான். ஆமாம், ஸ்டார்டிங் 4 மாதம் தான். அது வரைக்கும் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்த. அதுக்கப்புறம் நீயா இருக்க ஆரம்பிச்சிட்ட. நான் தான் நீ எனக்கு வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். சரி, இப்போ அது என்ன தப்பு இருக்குது? நீ மாறிட்டதுல தான் தப்பு. நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி இருக்கு. இல்லை, நான் உனக்கு கேட்கட்டுமா? கடைசியாக நீ எப்போ என்கிட்ட மனசு விட்டு பேசுன சொல்லு. நீ எவ்வளோ யோசிச்சாலும் அது உனக்கு ஞாபகம் வராது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்து பல மாதம் ஆகுது. நீங்கள் ரொம்ப பிஸி. மார்னிங் ஆஃபீஸ் போவீங்க, நைட் வந்து தூங்கிடுவீங்க. உனக்கே தெரியும் நான் எவ்வளோ டயர்டாக வருவேன்னு. ஆமாம், நாளாக ஒர்க் போகல. சரிடா, வீக் டேஸை விடு, வீக்கெண்டில் பேசுகிறதுக்கு என்ன? அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? ஆமாண்டா, ஏன் பேச மாட்டேன்? உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்ல, எப்போ வருவேன்னு. என்னை விட உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்ல. எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு என்னடா தெரியும்? நீயா ஒன்று வாங்கி தருவ, அது எனக்கு பிடிக்கும்னு நான் பிடிச்ச மாதிரி வச்சுப்பேன், அவ்வளோதான். எல்லா விஷயத்தையும் நான் சொல்லலை, ஆனால் நிறைய விஷயம் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வரும்போது கூட ஐஸ்கிரீம் வாங்கினோம். நீ என்ன பண்ண? 2 சாக்கோ பார் வாங்கினேன். எனக்கு சாக்கோபார் பிடிக்குமா பிடிக்காதான்னு உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தோன்றதை நீ வாங்குவ. சாதாரண ஐஸ்கா நீ இவ்வளோ பேசுகிற? சாதாரண ஐஸ்கிரீம் இல்லை அருண், இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? உனக்கு என்ன வேணும்? பயம் அருண், நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்ட. இப்போ என்ன, இது வேணான்னு சொல்ல வரியா? இதுதான்டா உன்னோட பிரச்சனை. நீ எப்போ என்னோட சைட்ல இருந்து பார்க்குறியோ அப்போ தான் உனக்கு என்னோட வலி புரியும். ஆனால் எனக்கு அது இப்போ கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரியும். இதே அப்படி சுற்றி வச்சு பேசுகிற? டாக்டர் சொல்லிட்டு போயேன். அப்படியே வச்சுக்கோ, நான் தான் சொல்லிட்டேனே. இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு அது புரியாது. இனிமேல் நான் பேசி எந்த யூஸும் இல்லை. ஓடி திரும்பி நினச்சி கூட பார்க்காத.
உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? நான் தான் கால் பண்ணாதேன்னு சொன்னேன்ல, திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்டு இருக்க. ஸ்ரேயா, சாரி. எதுக்கு இப்போ சாரி கேட்குற? உங்ககிட்ட இதை நான் நிறைய வாட்டி கேட்டாச்சு. இது நான் எப்பவும் கேட்குற சாரி இல்லை. ஐ ஃபீல் இட் அண்ட் ஐ மீன் இட். இப்போ நான் ப்ராப்ளம் முடிக்கணும்னு கேட்கல, சால்வ் பண்ணணும்னு கேட்குறேன். சாரி டி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம மார்னிங் பேசிக்கலாம். நீ போய் தூங்கு. ஹலோ. எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்க. விஷயம்? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா பேசணும்னு தோணுச்சதான் கால் பண்ணேன். பிஸியாக இருக்கியா? இல்லை, ஃப்ரீ தான். நீ என்ன பேசணும்னு சொல்லு. மீட் பண்ணலாமா? அருண். அருண். ஹாய். ஹாய். சரி, எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. சந்தியா. சொல்லு. நம்ம திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன விளாட்றியா நீ? ஐம் சீரியஸ் சந்தியா. அருண், நீ கூப்பிட்டதுக்கு உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிற வேலை வச்சுக்காத. டோன்ட் பி சில்லி சந்தியா. யாரு, நானா இல்லை நீயா? நடந்துச்சு. நீ பார்த்தாரும் இப்போ நான் இல்லை சந்தியா. அன்னைக்கு நடந்தது நடந்துடுச்சுன்னு இப்போ சொல்கிற வாயி என்னை விட்டு போகிறப்போ எங்கே இருந்துச்சு? இவ்வளோ நாள் என்கிட்ட இல்லாத தேவை இப்போ என்ன சடனாக வந்துச்சு? சந்தியா இல்லை. வேற எந்த மாதிரி பேசணும்? இப்போ நான் போகிறேன்னு சொன்னால் போடின்னு சொல்லிட்டு போயிடுவானா? நடுவில் 1 மாதம் அப்படியே காணாமல் போயிட்டு இப்போ சடனாக வந்து புதுசாக ஆரம்பிக்கலான்னு சொல்லுவானா? அருண், ஆல்ரெடி உன்னால் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். இப்போ தான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ். எனக்கு ஒரு 2 minutes கொடுக்குறியா? லெட் மீ எக்ஸ்பிளைன். சொல்லு. நான் இங்கே என்னை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவனை கூப்பிடல. நான் செஞ்ச தப்புன்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்ருக்கேன். ஐ நோ நீ இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கேன்னு. என்னால் ஒரு சாரி கேட்டு இதை முடிக்க தோணும். சந்தியா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உன்னை அவாய்ட் பண்ணதுலேருந்து எனக்கு சப்போர்ட்டிவ் இல்லாத வரைக்கும். நான் எவ்வளோ பெரிய செல்ஃபிஷ்னா, நம்மன்னு யோசிக்க வேண்டிய இடத்துலலாம் நான் யோசிச்சிருக்கேன்.
போதும் சந்தியா, நீ எனக்கு கொடுத்துட்டு போன எல்லாமே போதும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறுறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து க்ரோ ஆகும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அருண். நீ தான் பேசுறியா, யாராவது சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்களான்னு தெரியல. அருண், நீ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்த, அப்புறம் போக போக மாறிட்ட. இப்போ என்னடானா இப்படி வந்து நிற்கிற. எனக்கு புரியுது, இதனால ஒரு சேஞ்சும் நடக்காது. பட் டேக் யூர் ஓன் டைம். ஐ நோ இட்ஸ் ஹார்ட், பட் இட் டசன்ட் மீன் இட்ஸ் இம்பாசிபிள். எவ்வளோ நாள் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். வாடா. என்னடா நைட்டு ஃபுல்லாக அழுத மாதிரி இருக்கு? அப்போ நீ சொன்ன சாரிலாம் உண்மையான சாரி தான் போலயே. நவீன், சாரி ஸ்ரீயா, மன்னிச்சிரு. நான் உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஐயோ அழுவாத. சரி ஓகே, அழுவாத. சாரிடி. அழுவாத. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே நவீன், அழுவாத. என்ன பாரு, இட்ஸ் ஓகே, அழுவாத. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீ அழுகலாம் செய்வியா? இட்ஸ் ஓகே, அழாத அழாத அழாத. இட்ஸ் ஓகே. உனக்கு அழகலாம் தெரியுமா? சரி விடு. சாரிடி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. விடு, டைம் ஆயிடுச்சு, நம்ம ஆஃபீஸ் போகணும், கிளம்பலாம்.